எந்த ஒரு காரியமும் கருப்பசாமியை கும்பிட்டு ஆரம்பிங்க. அருமையாக இருக்குது பாருங்கள். இருக்கார் பாருங்கள் கருப்பசாமி. நண்பரோட ஊர் நல்லூர். நல்லூரில் பைரவர் கோயில். அவரோட நண்பர் ஒருத்தரோட உதவியோடையும் கிராம பொதுமக்கள் சார்பிலையும் இந்த கோயிலை போராடி கட்டி அழகாக கும்பாபிஷேகம்லாம் நடத்திட்டார். அருமையாக இருக்குது. ஞாயிற்றுலாம் அவர் வரும்போதும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இன்றைக்கி பாருங்கள், நான் மதுரைக்கு போய் சும்மா ஒரு ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு போகிறதுக்காக போனேன். பாப்பா கோயிலுக்கு வரேன்னு கேட்டார். அப்படியே கேன்சல் பண்ணிட்டு கோயிலுக்கு வந்துட்டேன். சந்தோஷமாக இருக்குது. பைரவர் கோயில், பைரவசாமி என்ற பைரவர் திருக்கோயில் நல்லூர். இங்கே பாருங்கள் கருப்பசாமி, பெரிய பனைமரம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லூர் செழிம்பாக இருக்கும். எங்கள் ஊர் பக்கத்தில் அந்த ஊர். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதே வாழைலாம் அவ்வளோ வாழை இலை, வாழைப்பழம் எல்லாம் அருமையாக இருக்கும். பார்க்குறதுக்கே பசுமையாக இருக்கும். தண்ணி எந்த நேரமும் தண்ணி இருக்கும். தண்ணி பஞ்சமே இருக்காது. அவ்வளோ செழிம்பான ஊர் நல்லூர். இந்த ஊரில் தான் அந்த கோயில் இருக்குது. இப்போ சாயந்தரம் சாமி கும்பிடலான்னு வந்தேன். பாருங்கள், அங்கே டிராக்டர் உழுதுகிட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த பக்கம் ஊரில் சாமி டிராக்டர் உழுகுறாங்க பாருங்கள். எவ்வளோ கொக்கு இருக்குது பாருங்கள். பாருங்கள் கொக்கு. அந்த புழு பூச்சியை பறக்கத்தான் அந்த கொக்கு இருக்கா என்னன்னு தெரியல. எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம். விவசாயத்தில் கொக்கு நிறையா இருக்கும். உழுகிற நேரங்களில் பார்த்தோம்னா அவ்வளோ கொக்கு எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பசுமையாக இருக்குது. நல்ல காற்றோட்டமாக இருக்குது பாருங்கள். பால் மாடு மேயுது. பால் மாடு சாயந்தரம் நேரம் கொண்டு வந்து மேய்றாங்க. அவ்வளோ மாடு. அந்த பக்கம் ஆடு மேய்க்கிறாங்க. நிறைய ஆடுகள். சாயந்தரம் பால் மாடு அங்கே உழுகுறாங்க. விவசாயத்தை பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அருமை. இயற்கையை ரசிக்கணும். என்ன சிலைண்ணே? நந்தி சிலையா? அடுத்த வீடியோவில் போடுவோண்ணே. அண்ணன் வர்றாரு. இங்கே ஒரு நந்தி சிலை இருக்குன்னு சொல்கிறாரு. அடுத்த வீடியோவில் போட போகிறேன். வெள்ளைக்காரங்க காலத்துலேருந்து நந்தி சிலையா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணன். போய் பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். அருமையாக இருக்கும், பசுமையாக இருக்குது. அந்த இடத்த தான் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அண்ணன், நீங்கள் நல்லூரில் எப்படி உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு? எப்படி தெரியும்? யார் சொன்னா? அப்படியா? பாருங்கள், விவசாயம் பண்ணலைன்னா சீமக்குரல் அப்படி வந்துடுங்க. இப்போ இங்கே பாருங்கள், சீமக்குரல் முளைக்க ஆரம்பிச்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரமோகன். தேங்க்ஸ்.